வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள். அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியா நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? கொஞ்சம் உடம்பு பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். அதனால் மருத்துவ செலவு இருக்கும். தயவு செஞ்சு கை வைத்தியம் பண்ணாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு டேப்லெட்டை வாங்கி கொடுங்க, சரியாக போயிடும். இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதற்காக நீங்கள் வரா மாதிரி ஆகிடும், அம்மாவுக்காக வரா மாதிரி ஆகிடும். உங்களுடைய திருமண வாழ்க்கை நீண்ட நாளாக தள்ளி போய்கிட்டு இருக்கே அப்படின்னா இப்போ அது நல்லபடியாக முடியும். அதற்கான சுப பலன்களை தெரிஞ்சவங்களை எடுத்துகிட்டு ஜாதகம் கொடுப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இத்தனை நாள் இந்த பெண் இங்கே தான் இருந்ததா சார், பக்கத்து தெருவிலேயே இருக்கே அப்படிங்கிற கேள்வி கேட்குற மாதிரி நல்ல மனைவி அமைவாள், நல்ல குடும்பம் அமையும், நல்ல வீடு அமையும், நல்ல வாகனங்கள் அமையும். ஒரு பழைய வண்டி வச்சுன்னுக்கிறீங்க, அதை நீங்கள் விற்றுட்டு வாங்கலாம். 2 வீலர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, 4 வீலர் வாங்கலாம். ஸோ அற்புதமான சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு சேரும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். வாகனம் வாங்குறதற்கு யோகம் இருக்கு. ஆமாம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம். அருமையாக கேட்டீங்க. சொத்துக்கள் சேரும். எந்த மாதிரியான சொத்துக்கள்? ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி போட்டுமா சார், இல்லைன்னா கொடைக்கானலில் ஏதாவது ஒரு எஸ்டேட் வாங்கி போட்டுமா சார் அப்படின்னு கொஞ்சம் நிறைய பணம் இருக்கிறவங்க தாராளமாக அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன் உங்கள்கிட்ட பணமே இல்லைனா கூட பேங்க் லோன் வாங்கியாவது நீங்கள் வாங்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. பிறகு குரு மாறும்போது உங்களுக்கு குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு பார்வை இருக்குது. இப்படி குரு பல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதே நேரத்தில் ராகுனுடைய தாக்கத்தினாலையும் கேதுனுடைய தாக்கத்தினாலும் இடன் ட்ரெஷர், எதிர்பாராத சில வருமானங்கள், எதிர்பாராத மிகப்பெரிய வருமானங்கள் சேரும். குழந்தைகளுடைய கல்வி எந்த மாதிரி இருக்கும் சார்? புதிய புதிய படிப்புகள் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதோ இல்லை வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதோ, நான் பெங்களூரில் போய் படிக்கிறேன் சார், இல்லை நான் கல்கட்டாவில் படிக்கிறேன், பெங்களூர் லண்டனில் படிக்கிறேன் அப்படின்னு மாநிலம் நாடு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் இந்த காலகட்டத்தில். அதனால் செலவை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. முதல் பாதியில் நீங்கள் நிறைய செலவு பண்ணிங்கன்னா பிற்கூற்றில் கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். ஆகவே அளவாக செலவு பண்ணி அளவாக பர்ச்சேஸ் பண்ணி கோல்டு சில்வரு வீடு வாகனங்கள் இதெல்லாம் நிறைய நீங்கள் இஎம்ஐ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய குழந்தை பாக்கியம், அவங்களுக்கு வீடு வாங்கிறது, அவங்களுக்கு செல்வம் வாங்கி கொடுக்கறது, அதனால் அவங்களுக்கு ஃபர்னிச்சரு அது இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு அந்த செலவுகள் இருக்குது. உங்கள் செலவுகள் மாத்திரம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, குடும்ப செலவுகளே இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றே ஒன்று, சந்தேகப்படாமல் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதாங்கிறத விட நடக்கும் அப்படிங்கிற ஈடுபட்டிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். கண்டிப்பாக. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா நன்மை வைக்கும்? இவங்க ஜாதகத்துக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரணும். கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு நேராக முருகனை போய் பச்சை முருகனை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையே பச்சையாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும்.
அதே நேரத்தில் இவங்க ஜாதகத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த விபூதி, பன்னீர் இலையில கொடுக்குற விபூதியை இவங்க தடவிட்டு முருகான்னு சொன்னாங்கன்னா, எவ்வளவு பெரிய கிரக தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் பஞ்சாக பறந்துவிடும். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும்? எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தா அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்கு, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்கு, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும்? எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தா அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்கு, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்கு, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும்? எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தா அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்கு, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்கு, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.